அண்ணா, என்னை கிறிஸ்மஸ்க்கு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு கூப்பிட்டு போறியா? கூட்டிகிட்டு போகிறேன். நான் கேட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. சொல்ல மாட்டேன். யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கிறான்? விட்டு போயிட்டாங்கண்ணாவா? அது என்ன அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. எல்லோரும் அப்படி தானே போயிட்டுருக்காங்க. ஸோ பழகிருச்சு. யார் பழியோ யார் பிழையோ யார் வச்சா கண்மொழியோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ. என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகுமோ. யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். யாரும் இல்லாத இடத்துல தனியாக பேசுகிறான். யாருக்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா இவன் மட்டும்தான் தனியாக பேசிகிட்டு இருக்கிறான். என்ன காரணம்னு ஒன்றுமே புரியல. மாயா, இவன் தங்கச்சி தான் இவங்கிட்ட பேசுகிறான். இந்த முடி எப்போ பார்த்தாலும் பேய் மாதிரி இப்படி தான் விட்டுட்டு போயா? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா பார்க்குறீங்க என்ன நினைப்பாங்க? இதுதான் எங்கள் பிரச்சனையே. மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிறது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு செகண்டு மட்டும்தான் அவங்க என்னை பற்றி யோசிப்பாங்க. அந்த ஒரு செகண்டுக்கு அவங்களுக்காக நாம் மாறணுமா? பொண்ணுங்க அவங்க விருப்பத்துக்கு இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்கன்னு எங்களை மாற சொல்கிறீங்க. ஆனால் மாற வேண்டியது நாங்கள் இல்லை, அப்படி சொல்கிறவங்களும் நினைக்கிறவங்களும் தான் மாறணும். சரிங்க மேடம். அவள் உயிர் பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? 8 மாதம் ஆகுது. ஒரு உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஆன்மாவால் 243 நாள் தான் பூலோகத்தில் இருக்க முடியும். எல்லாராலையும் அவ்வளோ நாள் இருக்க முடியாது. நிறைய ஆசையோடையும் கனவோடையும் உயிர் பிரிகிறவங்க பூலோகத்திலே இருந்து அவங்களுக்கு பிடிச்சவங்கள அந்த ஆன்மா சுற்றி சுற்றி வரும். இவனோட தங்கச்சி எவ்வளோ நாள் இருந்ததுக்கு அதுதான் காரணம். அமாவாசையானா மேலோகத்தில் இருக்க ஆன்மாலாம் தான் வாழ்ந்த இடத்த பார்க்க பூலோகத்துக்கு வருமா. திரும்ப போகும்போது இவன் தங்கச்சியோட ஆன்மாவும் போயிடும். ஆனால் அவளோட உயிர் யாரால் பிரிஞ்சிச்சோ அவங்களோட ஆன்மா அவங்க உடம்புலேருந்து பிரிஞ்சாதான் இவன் தங்கச்சி சொர்க்கத்துக்கு போக முடியும். இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இவன் எதுவும் பண்ண மாட்டான், எந்த பிரச்சனையும் இல்லை. தூங்கும்போது தமாட்டில் வச்சு தூங்கும்.
எலுமிச்சை பழத்தை தலைமாட்டில் வச்சு தூங்கணும். உன் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு அப்போ தெரியும். அது எப்படி தெரியும்னு எந்த கேள்வியும் கேட்காத. தெரியும் போது உனக்கே புரியும். எனக்காக என் நிழலானி கூடவே நின்னாயே, எறும்பு அண்டாம என் கண்ணுல வச்சாயே. நான் போகும் பாதையாவோ நீ அருகினில் இருப்பாயே, நான் கேட்கவும் கூட வேணா நீ எல்லாம் செய்வாயே. தாய் மடிக்க தாயோ எசையோ எல்லாம் நீதானே, கண் கலங்கி கேட்டாட நீயோ உசுர தருவாயே. உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. இந்த வயசுலேயே சரக்கு தம்மு கொலை அப்படி நீ வேகமாக போனதுனால உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லைடா. எனக்கு தான் நஷ்டம். என் தங்கச்சி தான் போயிட்டான். ஆனால் அவங்களோட உயிர் யாரால் பிரிஞ்சிச்சோ அவங்களோட ஆன்மா அவங்க உடம்புலேருந்து பிரிஞ்சாதான் அவன் தங்கச்சி சொர்க்கத்துக்கு போக முடியும். ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு போயிடும்னு நினச்சியா? உன்னை அப்படியே விட்டு போகிற அளவுக்கு நான் நல்லவெல்லாம் கிடையாது.